ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தொலைநோக்கு பார்வையில்லாத மோடி அரசு இந்திய பொருளாதாரத்தை சீரழித்து விட்டது என்று காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பங்குச்சந்தை சரிவால் 2024 மட்டும் முதலீட்டாளர்களுக்கு 45 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்திய பொருளாதாரம் உயர்ந்துள்ளது என்று மோடி அரசின் நிதியமைச்சர் கூறுவது முரண்பாடாக உள்ளது. வெளிநாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் 1.56 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான பங்குகளை விற்றுள்ளனர். இந்த பங்குகளில் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் பங்குகள் 2025ஆம் ஆண்டில் விற்கப்பட்டதால் சிறு மற்றும் நடுத்தர முதலீட்டாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 87 ரூபாயாக உயர்ந்துள்ளதால் வர்த்தக பற்றாக்குறை வானளவுக்கு உயர்ந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் வேலைவாய்ப்புகளை தரும் என்ற எதிர்பார்ப்பில் மோடி அரசு 10 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் வரி வருவாய் விட்டுக் கொடுத்துள்ளது என்றும், மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளால் இந்தியர்களின் வாழ்க்கை சீரழிந்து வருகிறது என்று மல்லிகார்ஜுன கார்கே கூறினார்.